கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டியின் 3க்குட்பட்ட சின்னவேடம்பட்டி நேதாஜி நகர் பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி இன்று மே 15 நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அந்த பகுதிக்கு சென்று பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என மாநகராட்சி பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். பின் வடிகால் பணி நிறைவடைந்தவுடன் புதிய தார் சாலை அமைக்கும் திட்டத்திற்கான இடத்தையும் மேயர் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல், மாமன்ற உறுப்பினர் கவிதா, உதவி செயற்பொறியாளர் முத்துக்குமார், திமுக நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர். இதேபோல் மாநகராட்சி 1வது வார்டில் வளர்மதி நகர் குடிநீர் மேல்நிலை தொட்டி முதல் ஸ்ரீகாந்த் நகர் வரை மற்றும் சாரல் கார்டன், குறுக்கு சாலைகள், வளர்மதி நகர் கிழக்குப்புற சாலைகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி மே 14 அன்று பூமி பூஜையுடன் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மேயர் ரங்கநாயகி, வார்டு கவுன்சிலர் கற்பகம் ராஜசேகரன், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஒப்பந்ததாரரை விரைவாகவும் தரமாகவும் பணிகளை முடிக்க வார்டு கவுன்சிலர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.